வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரால் லைஃப் சேனல்ல இருந்து ஆவுடையப்பன் பேயிடம் பேசிய ஆவுடையப்பன் அப்படின்ற ஒரு பேயுடன் இல்லை பேயுடம் பேயிடம் பேசிய ஆவுடையப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் தமிழா ஷோல இருந்து ஒரு வீடியோ டைட்டிலில் பார்த்தேன். ஸோ அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் போல் தெரிஞ்சிச்சு. அதனால தான் உங்க கூட அதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாமேன்ட்டு இந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ உங்க மேல பேய் இருக்கா? ஆமா சார், நான் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு சுகர் அதிகமா வந்து அகலமாரில் அடைஞ்சிட்டேன். ரத்தம் கக்கி சாவ போறேன். உலக தொலைக்காட்சி வரலாற்றிலே முதல் முறையாக நான் பேய் கிட்ட பேசுறேன்னு பெருமையா இருக்கு எனக்கு. பேய் கிட்ட சண்டை போடுற அளவுக்கு உனக்கு தைரியம் கிடையாது. கொஞ்சம் பேசாம இரு. என்னப்பா பேய் சிரி 47 பேர்த்த தூக்கி போட்டு மிதிச்சிருக்கேன். எங்க அம்மாவை காத்த கடிச்சு துப்பி இருக்கேன். வேணாம், பக்கத்துல வேண்டாம். மாதிரி பேய்க்கே சிரிப்பு அடக்க முடியல. கையெல்லாம் சிரிக்குது அம்மா. நமக்கு அப்புறம் நீங்க சிரிக்கிற மாதிரி நான் சிரிக்கிட்டா? நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, எனக்கு பேய் பிடித்திருக்கிறது என சொல்பவர்கள் விசஸ் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றவர்கள். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. நீங்க அதான் சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவங்க, உங்க மேலே பேய் வந்திருக்கு. இப்பொழுது என் மீது பேய் இருக்கிறது அப்படின்னு சொல்ற யாரா இருக்கீங்களா? இப்ப பேசுற நீங்களா பேயா? இப்படின்னா நான் என் தங்கச்சி மேல வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? யார் தங்கச்சி? நான் என் தங்கச்சி அஸ்னாத் பேகம். நான் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா? என் பேர் சகிலா. நான் திடீர்னு போன வருஷம் நான் இறந்துட்டேன். என் தங்கச்சி வந்து ஈமச்சடம் கூட வரல. என் தங்கச்சி அழுது அவ கிட்டத்தக்க ஒரு 10 நாள் பெட்ல முடியும் பக்கத்துல அட்மிட்டே ஆயிட்டா. என்னடி சொல்றேன்? எனக்கு சுகர் அதிகமா வந்து நான் அகலமாரில் அடைஞ்சிட்டேன். வர முடியாத சுச்சுவேஷன்ல என்ன அடக்கம் பண்ணிட்டாங்க. அம்மா அப்பா இல்லாதனால இன்னைக்கு நான் தான் அது கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நான் யார் நீயா? ரத்தம் கக்கி சாவ போற நீ. ரத்தம் கக்கியா? போனா கிண்டல் பண்ணுவாங்க, என்னை அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லியிருந்தேன். சாட்சி வந்து வரணுங்கிறது கிடையாதுங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு பேசுறத பார்த்தா ஏன் நான் ஏன் இன்னும் உள்ளே இருக்கணும்? அதுக்கு தான் இப்போ வெளியே வந்திருக்கேன். என் தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை நல்லபடியா கட்டி கொடுக்காம நான் போக மாட்டேன். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. இப்போ நீங்க பேய் இப்ப நீங்க வந்திருக்கீங்க. நம்ப வைக்க ஏதாவது பண்ணுங்க பாப்போம். என் மேல வாங்கம்மா. நீ யாரு நான் உங்க மேல வர்றக்கு? என் தங்கச்சி மேல தான் நான் இருக்க முடியும். நான் யாரு உங்க மேல வர்றக்குன்னு கேக்குறேன். உங்க பையனா நினைச்சு வாங்கம்மா. நீ எனக்கு மகனாக முடியாது. பேய்க்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை பண்ணா பேய் நம்புற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு என்ன பண்ண சொல்றீங்க? தலை விரிச்சு போட்டுட்டு ஆடணுமா இல்ல உருள சொல்றீங்களா? ரொம்ப லொள்ளு பேசுறீங்களே. மனிதர்கள் செய்ய முடியாத ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து காட்டினா நான் பேய் நம்புறேங்காங்க. இப்ப பேய்களுக்கு இங்க போ அந்தரத்துல நடக்கலாம் பறக்கலாம், அப்படிதான் செய்ய முடியுமா? நான் என்ன வித்தியா காட்டுறேன். என்ன சார் நாங்க செய்யணும்? வந்தா கொஞ்சம் இருக்கணும், அவங்க ஆசைப்பட்டதை சாப்பிட்டு போறோம். இமயமலை ஏதாவது தள்ளி வைக்கணுமா? நக்கலு பேய் போயிட்டு நார்மல் ஆள் வர முடியுமா? இப்ப வர முடியாது. இன்னும் எனக்கு ஒரு வாரத்துக்கு நான் என் தங்கச்சி கூட தான் இருப்பேன் சார். நீ பேசுற பேயா அக்காவா? எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நான் அக்கா தான் பேசுறேன். இந்த ஷோ ஃபுல்லாமே பேய் தான் பேசும். ஆமா கண்டிப்பா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எங்க அம்மா கடைசியா இறக்குற டைம்ல வந்து அவங்கள ஒரு 3 மாசமா நான் தான் சார் பாத்துட்டேன். இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நாள்ல வந்து ஒரு வீட்டு பக்கத்துல இருக்கவங்க சொன்னாங்க, உங்க அம்மா இறந்தது நீங்கன்னா நேத்தே எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கப்பா, என்கிட்ட வந்து பேசினாங்கப்பான்னு சொன்னாங்க. இது என்ன இது? அரே நீ அப்பா உன்னை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. எனக்கு அந்த பயம் இல்லம்மா, நீ வாமான்னு சொல்றேன். இது வரைக்கும் கெஞ்சிட்டே இருக்கேன், எதுவுமே இல்ல சார். ஒரு விஷயம் நல்லா உங்களை கலாய்க்கணும் நாங்க பேசல. உங்களை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. எங்க அம்மா என்கிட்ட வரணும், நான் தவம் கிடக்குறேன். அதுதான் நான் சொல்றேன். உங்க அம்மா உங்ககிட்ட வராது நான் சொல்ல முடியாது. உங்களை பேயோட பிரதிநிதியா வச்சு ஒரு கேள்வி கேக்குறாங்க. எங்க அம்மா ஏன் மேல வராம பக்கத்துல யாரோட வந்திருக்கேன்னு சொல்றத நான் எப்படி ஏத்துக்கிறது? உடுச்ச மாப்பிள்ள பாயிண்ட். என் பொண்ணு தான் கேட்கணும் வந்து, அவங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரியாதுங்களா சார். உலக தொலைக்காட்சி வரலாற்றிலே முதல் முறையாக நான் பேய் கிட்ட பேசுறேன்னு பெருமையா இருக்கு எனக்கு. பேய்க்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது? பேய்க்கு எதுவுமே பிடிக்காது சார். சாப்பிடுறது ஒண்ணு மட்டும் தான் பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. எதுவுமே அவங்க பண்ணாம வந்து அவங்க சந்தோஷமா இருந்துட்டு அவங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்காம பிடிச்சத சாப்பிட்டு போயிருவாங்க. பேயால மனிதர்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா இல்லையா? எந்த பயனும் இல்ல. கண்டிப்பா கிடையாது சார். மனிதர்களை வச்சு பேய் யூஸ் பண்ணிக்குது. யூஸ் பண்றது கிடையாது. கடைசி வரை கொஞ்ச நாள் இருந்துட்டு போகணும்னு ஒரு ஆசை. வாழ்ற வயசுல நான் போனேன். இன்னைக்கு நான் அவளுக்கு நான் துணையா இருக்கணும்னு இருக்கேன். இருந்துட்டு போ. என் தங்கச்சி என் குடும்பத்தை எடுத்து நடத்தினவ. தங்கச்சி கிட்ட 2 நிமிஷம் பேசணும்னு ஆசைப்படுறேன், பேசலாமா? வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அப்படியே எங்க அம்மா கிட்ட பேசுவோம் சார்.
நான் வந்து ஆசைப்படுறேன் சார், எங்கள் அம்மா என்கிட்ட வரணும், என்கிட்ட பேசணும். நான் எல்லாமே கெஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் வரலன்னு ஒரு கேள்வி இருக்கு சார். உங்க அம்மாட்ட நான் ஏன்பா பேசணும்? நான் பழனியில பிறந்தேன், உங்க அம்மா எந்த ஊர்ல பிறந்தாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவங்க அம்மாட்ட பேசணும்னு சொன்னா நான் எப்படி சார் போய் அவங்க அம்மாட்ட பேச முடியும்? இவ்வளவு நேரம் பேய் நீங்க சொன்னதை நான் நம்பணும், அவர் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா? உங்க அம்மாவை ரீச் பண்ற அளவுல அவங்க இல்ல, அவங்க வேற உலகத்துல இருக்காங்க. வேற ஏதாவது பேய் ட்ரை பண்ணு. என்னடா சாப்பிட்டு பாக்கு போட போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? நான் மைக் தரேன், பேய் கிட்ட சண்டை போடுற அளவுக்கு உனக்கு தைரியம் கிடையாது, கொஞ்சம் பேசாம இரு. என்னப்பா பேய் சிரி. எனக்கு ஒரு விஷயம் சந்தோஷமா இருக்கு, என்னன்னா நான் சொன்னா பேய் கேக்குது ஒண்ணு, ஜோக்ஸ் சொன்னாலும் சிரிக்குது ஒண்ணு. வெற்றி 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 வெற்றி. வேற யார்கிட்ட லைவா பேய் இருக்கு? சார் ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் இறந்துட்டான். அட பாவமே, எப்படா செத்தா? அவனுக்கு பேய் பிடிச்சி இறந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. போய் இதெல்லாம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ரோசி சர்ச் அப்படின்ட்டு ஒரு பிளேஸ் இருக்கு, நாங்க ரீசர்ச் பண்றதுக்காக போனோம். அப்புறம் என்னாச்சு? என்ன பண்ணீங்க? என்னாச்சு? அந்த இடத்துல போய் நிக்கிறோம், கொஸ்டின் கேட்கிறோம், இங்க இருந்தா எங்களுக்கு ஒரு சைன் கொடுங்க. காலர் பிடிச்சிட்டு ஒரு 200 மீட்டர்ஸ் அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு சார். என்ன 200 மீட்டர் இவ்வளவு தூரம் வருங்க? ஆமா சார், 200 மீட்டர் சார். தூக்கி வீசிட்டாங்களா? பசங்களெல்லாம் நான் கத்துறேன், யாருமே அப்சர்வேஷன்ஸ் பண்ணல, யாரும் இழுக்கிறாங்க வாங்கடா வாங்கன்ட்டு, யாருக்குமே கேட்கல. என்ன அடிச்சு போட்டுருச்சு. அந்த அடிச்சு போட்டதுனால நான் எந்திரிக்கிறதுக்கு முடியல. 3 மாசம் நான் படுத்திருந்தேன். ஐயோ, சாப்பிட முடியல, ஃபுல்லா சாப்பிட்டா வாமிட்டு. ஓகே, இந்த ஹிடன் கேமராலாம் வச்சிருந்தீங்களா? பேய்க்கு மாட்டுச்சா? காட்டுங்க பாப்போம். இதுவா? ஏன் சார்? அது என்னது சார்? அதுதான் சார். எங்க தெரியுறாரு? அந்த ஆள் இருந்தாங்க, அங்க கை வந்துச்சு சார். அது ஒரு சக்தி வந்து, ஒரு ஷேடோ வந்து எங்க பின்னாடி வந்து நிக்குது சார். உங்க கண்ணுக்கு தெரியல, ஆனா அது ஆனா போட்டோல மாட்டிருக்கு. எங்கடா? எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. இது வந்து டாட்டா இருக்குல்ல சார்? ஆமா, இது வந்து சோல் சார். 4 சோல் இருக்கு. ஆமா சார். இது ரொம்ப ஸ்கெப்சுவல், இமேஜினரி தானே தவிர இதை வச்சு நம்ம பேய் இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. நீங்க கண்டினியூஸா போட்டோவே காமிச்சிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, ஒரு எடிட்டர் நம்ம கையில இருந்தா போதும், என்ன வேணா பண்ணலாம். உண்மை. 12 மணி 1 மணிக்கு கூட தனியா நான் பைக்ல வருவேன். அமானுஷ்யமா நான் எதையுமே ஃபீல் பண்ணது கிடையாது. நான் ஃபீல் பண்ணிருக்கேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. இவங்கள மாதிரி தான் நானுமே நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன். திடீர்னு யாரோ ஒரு ஆள் மேல ஏத்தின ஃபீல் சார். எனக்கு எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? இறங்கி பாக்குறேன், ஆனா அங்க யாருமே இல்ல. எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே நடந்து போச்சு. எனக்கு என்னடா இது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் திரும்ப வந்து வண்டியில வந்து கிளம்பிட்டேன். 3 நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து சுயநிலைவே வந்தது. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க. 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வயசு பையன் என்னெல்லாம் பண்றான் அதெல்லாம் நான் பண்ணிருக்கேன் சார். வீட்டு ஆன்ட்டி என் சைக்கிளை காணும், தேடி கொடுங்க, என் பொண்டாட்டி போய் கேட்டிருக்கேன். பக்கத்துல பேயோட உட்காந்துருக்கேன், பயமா இல்லையா? அதனாலதான் சார் நான் வந்து ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கேன். நீங்களே பாத்திருப்பீங்க. என்ன தெய்வீக முகம். பேய் இருக்குதுன்னு சொல்ற எல்லாரும் நம்பணும் முதல்ல. இதுல இன்னும் என்னென்னமோ வரப்போகுது, நான் அதை பத்தி கவலையே படல. நீங்க பேய் இருக்குன்னு சொல்றீங்க, நீங்க சொல்றத எல்லாரும் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். என் தங்கச்சி பிள்ளை ஏத்துக்கிறாங்க, என் குடும்பம் ஏத்துக்குது. அது எனக்கு கவலையே கிடையாது. அவங்க என்ன வேணா ட்ரோல் பண்ணட்டும். ஏய், அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? பேய்க்கு இவ்வளவு விஷயம் தெரியுது பாரு. எனக்கு என்னன்னா, பேய்க்கு எப்படி யூடியூப் தெரியுது, ட்ரால் தெரியுது, ஏஐ தெரியும். அவ எல்லாமே அதுல இருக்காமா? சார் எங்க வீடுலாம் கிராமம் தான் சார். சரி, நாங்க ஊத்து தண்ணி இறக்கி போவோம். ஊத்து தண்ணி இறச்சிட்டுலாம் வந்துட்டேன் சார். வீட்டுல இருந்த பிள்ளை ஒரு வாரம் அந்த ஆட்டம் ஆடி இருக்கேன் சார். எங்க வீட்டையே ஒரு மாதிரி ஆக்கியிருக்கேன். அங்கிட்டு உருண்டு இங்கிட்டு உருண்டு. எங்க தெருவுல உள்ளவங்க எல்லாருமே அப்படியே வந்து கூடி நிக்கிறாங்க என்னை பார்த்துட்டு. ஓ, குரலி வித்தையா? சரி வந்து 90 இடத்துல ஓடியாரு குச்சை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அந்த பேய் ஓட்டுனதுக்கு அப்புறம் சார் 1 மாசம் எந்திரிக்கவே முடியல என்னால. ஏன் ராவா குடிச்சியா? கட்டத்துல பாலம் இருக்கு சார், சிகரெட்டு பீடி அதை எடுத்துட்டு உட்காந்து அடிச்சிருக்கேன் சார். நைட்டு 1 மணிக்கு பீடி அடிச்சுட்டு உட்காந்துருக்கோம் பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம். எங்க அப்பா அந்நேரத்துல இருந்துச்சு. குடிக்கிறதுன்னு முடிவாகி போச்சு. ஏதோ பஞ்சு வச்ச சிகரெட் இருக்குதாம்ல, அதை குடிக்க சொல்லு. அந்த அனுபவிச்சவங்களுக்கு, அந்த வேதனை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பேய் வந்ததா நாங்க அனுபவிச்சிருக்கோம் சார். அந்த வேதனையை நாங்க அனுபவிச்சிருக்கோம் சார். பொறுமையா டீல் பண்றதா? ஏன் கோவப்படுற? பேய் இல்ல என்ன பேய் இல்ல அனுபவிச்சு 1 மாசம். உங்களோட கண்டிஷன்லாம் கரெக்ட் தான். ஆனா நீங்க பார்க்க வேண்டியது சாமியார் இல்ல, ஒரு நல்ல டாக்டர் தான் நாங்க இங்க உட்கார்ந்திருக்கோம். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? படிப்பு இல்லாம யாரும் இந்த இடத்துல நிக்கிறது இல்ல. நானே இந்த இடத்துல படிச்சிருக்கேன். பாடி பக்கத்துல மட்டும் இல்லாம அங்க உட்கார்ந்திருக்கல. கோயிலா எங்க அம்மா பழஞ்சாங்க எங்களை தூக்கி. ஒரு பாடி பக்கத்துல நின்றுக்கோம், லேடிஸா நாங்கள் நின்றுக்கோம். உங்களுக்கு ஏதோ மெடிக்கலா ப்ராப்ளம் இருக்கு, டாக்டரை பாருங்க. நீ போய் சொல்றீங்கன்னு அவன் சொல்லல. நான் வந்து 2014 இது பண்ணேன், கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் முடிஞ்சோடனையும் மறுபடியும் சொல்லி கூத்து போவாங்க பார்த்தீங்களா, ஆள் இல்லாமல் வெளியில் போய் சுற்றிக்கிட்டு இருந்தேன். மொத்தம் என் உடம்புல வந்து 15 பேய் வந்து அடிச்சு வரத்துருந்தேன். ஏதோ பேசுறேன். 47 பேர்த்த தூக்கி போட்டு மிதிச்சிருக்கேன். எங்க அப்பாவெல்லாம் மூக்க உடைச்சிருக்கேன். என் வீட்டுக்காரம்மாவை நீ யாருன்னு சொல்லி கேட்டிருக்கேன். எங்க அம்மாவை காத்த கடிச்சு துப்பி இருக்கேன். நீங்க தள்ளியே நில்லு ஒரு நிமிஷம். பக்கத்துல நின்னு இல்ல, அப்பவாவது சொல்லலாம் இல்ல. நான் கூட விஷயம் தெரியாம பக்கத்துல போய் நின்று கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு காதை கடிச்சு துப்பிட்டாப்லையா? இல்ல சார், இப்ப இல்லப்பா, திடீர்னு கடிச்சிட்டு நாங்க அடிக்கல, பேய் கடிச்சிருந்தா நான் என்ன பண்றது? அதுதானே போச்சு, உசுரா போச்சு.
இந்த கோட்டத்தை நானும் வர மாட்டேன், நீ வரக்கூடாது. பேச்சு பேச்சாத்தான் இருக்கலாம். நான் உண்மைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்கேன். இங்க இருக்கிறவங்க ஒரு 4 பேர் 2 நாளைக்கு வந்து தங்க சொல்லுங்க. சவாலை தெளிவா சொல்லுங்க. உங்க கூட வரணுமா, உங்க ஊருக்கு வரணுமா, என்ன பண்ணணும்? என் கூட ஒரு 2 நாளைக்கு இருக்கணும். முழுகாமாக்கிறேன். அதுதானே படம் பண்றீங்க. அவர் பேய்க்கே சிரிப்பு அடக்க முடியல. கையெல்லாம் சிரிக்குதுமா. 42 பேரை தூக்கி போட்டு மீச்சிருக்கீங்க, காதை கடிச்சிருக்கீங்க, மூக்க உடைச்சிருக்கீங்க. போலீஸ் கேஸ் ஏதாவது போட்டாங்களா? நான் அடிச்சதே எங்க மச்சான் ஒரு எஸ்ஐ. ஒரு அக்கா கூட நல்லா பேசும் பழகும். அவங்க வீட்டுக்காரர் வந்து கேட்குறாரு, என்ன பையன் பொண்டாட்டி கூட பேசிட்டு இருக்கேன்ட்டு கேட்குறாரு. அவருக்கு எனக்கு சண்டை. ஒரு வாரம் கழிச்சு அலரி கொட்டை அரைச்சி குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான். அவங்க ஒய்ஃப் அடிச்சுன்னு அழுதுன்னு ஓடிறாங்க, எங்க வீட்டுக்காரர் மாதிரி இறந்துட்டாருன்ட்டு. காரியம் நடந்து முடிஞ்சிடுச்சு. அப்படியே நிஜ ரூபத்துல ஆகாயத்துக்கும் பூமிக்கும் என்ன அமுக்குறான். சிரிமா நீ சிரிச்சு ஒன்னே நம்ப போறது இல்ல. பேய் இல்லைன்னு சொல்றவங்க சிரிக்காதீங்க. பேயே சிரிக்குதே. ஐயோ நீங்க படுத்துற இன்னைக்கு நாள தாங்க முடியலையே. பேய் எப்பவுமே நைட் 12 மணிக்கு தான் வருமா சார்? சுடுகாட்டு பக்கமா போயிட்டு அதே சுடுகாட்டுல மட்டும் ஏன் வருது? நல்ல ஹாயா விட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தோம்னா வரும். நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம். நீங்க சிரிக்கிற மாதிரி நான் சிரிக்கிட்டா? பேயே பயப்படுது. Don't waste when you waste food. See. Thanks for watching. அதாவது இல்லன்னு சொல்றவங்க சிரிக்கிறத விட இருக்குன்னு சொல்றவங்க அதாவது பேயே வந்து சிரிச்சிட்டு இருக்கு, நேரில் வந்து சிரிச்சிட்டு இருக்கு. அவங்களுக்கு பேய் இருக்கா இல்லையான்றது கூட தெரியல. ஆனால் அவங்க வந்து என் தங்கச்சி ரூபத்தில் இருக்கேன், ஆனால் இந்த மாதிரிலாம் நிஜமாக இருக்கான்னு தெரியல. மேபி இருக்கலாம். அவங்களோட நம்பிக்கை, நம்ம அதை வந்து குத்தம் சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. சாமி இருக்கு நம்புற மாதிரி ஏதோ ஒரு எனர்ஜி வந்து இருக்கலாம். மேபி அந்த மாதிரி. பட் இது வந்து ரொம்ப இன்டெப்தா உள்ள போய் நான் அதுவாகவே இருக்கேன் அப்படின்றது வந்து தெரியும். நான் ஒரே ஒரு ஷார்ட்டான ஸ்வீட்டாக சொல்லணும்னா, நம்ம கூட அவ்வளோ காலம் இருந்து சிரித்து பேசி இருந்தவங்க டக்குன்னு போனதை நம்மளோட மனசு வந்து ஏற்றுக்காது. அதோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க வெளிப்படுத்துறது. வேற இதில் வந்து பிசாசுன்றதுக்கெல்லாம் நானும் அந்த மாதிரி இதை நம்புறவங்க கிடையாது. பட் அப்படி இருக்கலாம், அது இல்லாமலும் இருக்கலாம். அவ்வளோதான் அவரவர் நம்பிக்கை. நாங்கள் பார்த்த வரைக்கும், இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் நல்லா சிரித்தோம், நல்லா என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய் பண்ணோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கொண்டு போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும்